திருச்சிற்றம்பலம். அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியம் கோவிந்தபுத்தூர் கிராமத்தில் மங்களநாயகி சமேத கங்காஜடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். அப்பர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவில் தேவலோக பசு புற்றின் மேல் பால் சொரிந்ததாக ஐதீகம். ஒரு அரசர் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த பசு பால் கறக்கலை. உடனே அந்த ஏன் பால் கறக்கலைன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பசுவை தேடி போயிருக்காங்க. கொள்ளிட ஆற்றத்தில் குளிச்சுட்டு ஆற்றுல போய் நீராடிட்டு அங்கேருந்து ஒரு புத்துல பால் சொரிஞ்சிருக்கு. மேலே பலாமரத்துலேருந்து நாகமரம் இருந்திருக்கு. கீழே அந்த புட்டை தோண்டி பார்க்கும்போது உள்ள சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த சிவலிங்கத்தில் பால் சொரிஞ்சதுனால கோ வந்த புத்தூர், அதாவது கோ கறந்த புத்தூர்னு சொல்லுவாங்க. கோ வந்த புத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவலோக பசு புட்டின் மேல் பால் சொரிஞ்சதுனால் கோ கறந்த புத்தூர்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் கடல் பாய்ச்சியான படிக்கட்டுகள் இருக்கின்றன. உலகிலே முதல் செங்கலால் கட்டப்பட்ட சிவன் கோவில் இதை தான் சொல்கிறாங்க. 980 கருங்கலால் கட்டப்பட்ட சொல்கிறாங்க. பராந்தர சோழன் காலத்தில் கட்ட சொல்கிறதா சொல்கிறாங்க. 1ஆம் ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜேந்திர சோழன், ஏகப்பட்ட சோழர் காலத்தில் சொல்லியிருக்காங்க. பல்லவர் காலத்து சிலையும் உள்ளது. இந்த சிறப்பு மிக்கதுன்னா முருகன், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை தெற்கு பார்த்துருக்குறாங்க. இந்த கோவிலில் 6 கால பூஜை நடைபெற்று கொண்டிருந்திருக்கு. இப்போ ஒரு கால பூஜை தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு 6 கால பூஜை, அப்போ 4 கால பூஜை, இப்போ 1 கால பூஜை. இந்த கோவில் விசேஷ நாட்கள் என்னென்னு சொன்னிங்கன்னா, வைகாசி விசாகம், சிவராத்திரி பூஜை 4 கால பூஜை, திங்கள் சோமவாரம், பிரதோஷ வழிபாடு, 1000 ஆண்டு பழமையான விசேஷங்கள் இந்த கோவில் நடைபெற்று கொண்டிருந்திருக்குது. இப்போ இந்த கோவிலில் சனிக்கிழமை நவகிரக பூஜை, நந்தீஸ்வரனுக்கு பிரதோஷ வழிபாடு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, சஷ்டியில் முருகனுக்கு, கார்த்திகையில் முருகனுக்கு, துர்கைக்கு ராகு காலத்தில் பூஜை, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி பூஜை. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவருக்கும் சூரியனுக்கும் செய்கிறோம். தொடர்புக்கு 97 86 04 44 63 கோவிந்தபுத்தூர் ரமேஷ் என்னுடைய பெயர். இந்த கோவிலில் வழிபட்டால் கல்வி, திருமண தடை, தொழில் விருத்தியாகும். 3 ஸ்தலங்களுக்கு முக்கியமானது இந்த கோவில். கோவிலில் உள்ள அனைத்து விசேஷ நாளுக்கும் பூஜை நடைபெறும். இப்போது கோவில் திருக்கோவில் வேலை நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேக வேலை. உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்களும் செய்யலாம்.